ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரொம்ப ஒரு அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. ராகி மாவில் முருங்கைக்கீரை சேர்த்து அடை பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு சைடிஷ் பெருசாக தேவையில்லை, இருந்தாலும் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியும் சேர்த்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ராகி அடை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை வதக்கிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் சீரகம், ஒரு 3 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்குறேன். காஞ்ச மிளகானாலும் நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 கிராம் சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும், அதாவது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு, ஒரு 100 கிராம் அளவுக்கு, அதாவது கையில் நல்லா அழுத்தி எடுத்தோம்னா ஒரு கை நிறைய முருங்கைக்கீரையை சேர்த்துருக்குறேன். முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும். லோ ஃப்ளேமில் தான் வதக்கிட்டுருக்கேன். ரொம்ப நேரம் கீரையெல்லாம் வதங்க தேவையில்லை. இப்போ முருங்கைக்கீரைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான், அதுக்குள்ளே நல்லா சுருண்டு வந்துடும். நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மாவோடு சேர்த்து கிளறணும். ரொம்ப சூடாக போட்டு கிளறாதீங்க. நான் ராகி மாவு 300 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். வறுக்காத மாவு தான். மாவு வறுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க பசத்தன்மை போயிடும். புட்டு கொழக்கட்டைலாம் பண்ணும்போது நம்ம வறுத்து செய்யலாம். தோசை அடைலாம் பண்ணும்போது நம்ம ராகி மாவு வறுக்கக்கூடாது. அப்படியே வாங்கி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மாவு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கடையில் ரெடிமேடாக வாங்குறத விட நீங்கள் ராகியை வாங்கி கழுவி நல்லா ஒரு 2 நாள் காய வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு மாவாக கிடைக்கும். இப்போ நான் நம்ம வதக்கி வச்சுருந்த முருங்கைக்கீரையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப இறுக்கமாக பூரி மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். நம்ம தண்ணி தொட்டுட்டு தான் நம்ம அடை தட்டுவோம். அதனால் அப்போ ஒட்டாது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பசப்பசன்னு இருக்கிற அளவுக்கு நீங்கள் இலக்கமாக வரவிக்கோங்க. இப்போ நான் கையில் தண்ணி தொட்டுட்டு ஒரு பால், நல்ல ஒரு பெரிய பால் நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 300 கிராம் மாவில் ஒரு 6லேருந்து 7 அடை வரைக்கும் நம்ம சுடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு வாழை இலை அல்லது பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. எதுலனாலும் நீங்கள் தண்ணி தடவிக்கிட்டால் போதும். எண்ணெய் தடவணும்னு அவசியம் கிடையாது. பிளாஸ்டிக் பேப்பர் வேண்டாம். ஏன்னா பிளாஸ்டிக் பேப்பரோ பால் கவரோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடை அப்படியே நம்ம கல்லில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதை நம்ம எடுப்போம். அப்போ அந்த பிளாஸ்டிக் அதோடு சேர்ந்துப்போம். அதனால் நம்ம வாழை இலை அல்லது பட்டர் பேப்பர் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு உங்கள் விரல்களால் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கல் சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயம் வச்சு நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். கல்லில் பார்த்திங்கன்னா இது நடுவில் தான் இருக்கும். இருந்தாலும் சுற்றி வரைக்கும் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிறது. கல் எப்போவுமே ஈவனாக ஒரே கலரில் இருக்கும். இல்லைன்னா நடுவுக்குள்ள ஒரு கலர்லையும் சுற்றி ஒரு கலர்லையும் இருக்கும். அதனால் எண்ணெய் தேய்க்கும் போது எப்போவுமே கல் ஃபுல்லாகவும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் ராகி அதில் போட்டுட்டு ஒரு 10-20 செகண்ட் விட்டுட்டு நான் அதை எடுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக எடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இங்கே பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பட்டர் நெய் எதுனாலும் போட்டுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம புரட்டி போட்டுக்கலாம். புரட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம அதை மூட வேண்டாம், ஓப்பனில் தான் வைக்கணும். அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பாக நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கல்லில் போட்டதும் அந்த இலையை எடுத்ததுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லே தான் நீங்கள் செஞ்சு எடுக்கணும். அப்படின்னா தான் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். ஒரு 2 தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி புரட்டி போட்டுக்கோங்க, உங்கள் தேவையை பொறுத்து. ஏன்னா ஒரே பக்கமாக ஒரே நேரமாக வேக விடணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அப்படின்னா அங்கங்கே தீரக்கு சான்ஸ் இருக்குது. புரட்டி போட்டிங்கன்னா தான் சில பக்கம் வெந்திருக்கும், சில பக்கம் வெந்திருக்காது. அதுக்கு தக்கன நம்ம கொஞ்சம் திருப்பி திருப்பி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கல்லில் இருக்கும்போது அந்தனுடைய கலருக்கு கொஞ்சம் லைட் கலராக தெரிஞ்சுது. சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. சும்மா அப்படியே சாப்பிட்றலாம். இல்லை ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி வெல்லம் இருந்தாலே சாப்பிட்றலாம். ஆனால் நான் இதுக்கு துவையல் அரைச்சிருக்கேன். தேங்காய் துவையலும் சூப்பராக இருக்கும். வாழை இலையில் நல்லா ஒட்ட தான் செய்யும். ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் விட்டுட்டு மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இந்த வாழை இலையில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டியிருக்கும். நம்ம அடுத்தது தட்டுறதுக்கு முன்னே அந்த இலையில் ஒட்டியிருக்கிறத என்ன பண்ணுங்கள், அந்த தோசை கரண்டியை வச்சோ அல்லது உங்கள் விரலால் எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். அந்த மாவை பூரா நீங்கள் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க அடையில் இந்த மாவை அதில் சேர்த்துருங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இலையில் தண்ணி போட்டு நம்ம அடுத்த அடை தட்டிக்கலாம். நான் அந்த இலையிலேருந்து அந்த எடுத்ததை திரும்பவும் நான் இந்த அடையிலே சேர்த்துட்டேன். ஏன்னா அந்த மாவு கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால் நம்ம மற்ற மாவோடு சேர்க்க முடியாது. அந்த அடையிலே சேர்த்துருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வாழை இலை நீட்டாகவே இருக்கும். தண்ணி தொடிச்சிட்டு நீங்கள்
அடுத்த அடை போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா அடையுமே கொஞ்சம் டைம் கொடுத்து லோ ஃப்ளேமில் பொறுமையாக சுட்டெடுங்க. அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேகலை அப்படின்னா உங்களுக்கு அது ஒழுங்காக ஜீரணிக்காது. இப்போ நான் துவையல் பண்ணுறதுக்கு, அதாவது சட்னி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா கை நிறைய இருக்கிற மாதிரி தேங்காய், ஒரு 5-6 பல் பூண்டு, 3 பல் பூண்டு வரைக்கும் நீங்கள் போடலாம். 5லேருந்து 3 பல் பூண்டு வரைக்கும் போடலாம். 2 இன்ச்சு அளவுக்கு புளி வரைக்கும் இங்கே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இது காரமே இல்லாத ஒரு மிளகா, சப்புன்னு இருந்தது, அதனால் நான் இவ்வளோ சேர்த்துருக்குறேன். நீங்கள் 2 மிளகா அல்லது 1 மிளகா காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. 2-3 மிளகா மேக்ஸிமம் அவ்வளோதான் சேர்த்துக்கோங்க. இது காரம் இல்லாத மிளகா அப்படின்றதுனால இப்படி சேர்த்துருக்குறேன். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், சேர்க்கலனாலும் இந்த சட்னி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி குறகுறன்னு தான் இருக்கணும். அப்படின்னா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். தேங்காய் அதிகமாக சேர்த்து செய்யக்கூடிய சட்னிக்கு தேங்காய் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நான் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், 2 கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு பிஞ்சு காயம் சேர்க்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளித்து எடுத்து அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாற வேண்டியதான். சூப்பரான நமக்கு முருங்கைக்கீரை ராகி அடையும் நல்ல ஒரு தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் சட்னி இல்லை அப்படின்னா வெல்லம் அல்லது கருப்பட்டி வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.